வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், இஷ்ட தெய்வத்தை எப்படி நாம் வழிபடுவது என்ற முறையை பற்றி காணப்போகிறோம். நம் நாட்டில் மேலும் நம் மண்ணில் அனைத்து மக்களும் அவரவர் குலதெய்வத்தை வழிபடுகின்றனர். அதாவது ஒவ்வொரு விதமான குலதெய்வத்தை வழிபடுகின்றனர். எல்லை தெய்வம், காவல் தெய்வம், மேலும் நம் குலத்தை காக்கின்ற தெய்வம், சக்திமிகு தெய்வம் போன்றவற்றை வழிபடுகின்றனர். அவை அனைத்தும் நேர்மறை எண்ணம் கொண்ட, மேலும் நேர்மறை சக்தி கொண்ட, அதிசக்தி கொண்ட இறையாற்றல் ஆகும். அந்த தெய்வங்கள் அனைத்தும் நம்மை வழிநடத்தி நன்மை மட்டும் செய்ய வல்லவை ஆகும். அவர்களால் மட்டுமே நம் குலத்தை செழிக்க வைக்க முடிகின்றது. மேலும் இன்று நாள் வரையும் நம்மை காக்கின்ற முடிகின்றது. குலதெய்வம் வேறு, இஷ்ட தெய்வம் வேறு என்ற புரிதல் அனைவருக்கும் இருக்கும் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். அது என்ன குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் என்றால், குலதெய்வம் என்றால் அனைத்து மக்களும் நம் முன்னோர்களால் வழங்கப்பட்ட தெய்வத்தினை வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அதாவது வம்ச வழியாக அவரவருக்கு என்ற ஒரு குலதெய்வம் இருக்கும். அதை மட்டுமே அவர்கள் வழிபடுவார்கள். ஆனால் இஷ்ட தெய்வம் என்றால் நம் மனத்தில் பிடித்த ஒரு தெய்வத்தை மனதில் நிறுத்தி கொண்டு வழிபடும் முறையே இஷ்ட தெய்வமாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த இஷ்ட தெய்வத்தை நாம் வழிபடுகின்றோம் என்ற எண்ணம் நம்முள் தோன்றுகிறது. ஆனால் அந்த எண்ணத்தை மேலும் அந்த தெய்வத்தை நாம் வழிபடவில்லை. மாறாக அந்த தெய்வம்தான் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மை வழிபட வைக்கிறது. உதாரணமாக, இறை ஆற்றலுக்கு நன்மை மற்றும் தீமை என்றும் வேறுபாடு எப்பொழுதும் கிடையவே கிடையாது. நாம் வணங்கும் போது நன்மை எது, தீமை என்று ஆராய்ந்து பார்த்து வணங்கினால் மட்டுமே அவை நமக்கு நன்மை மட்டுமே செய்யும். தீமை வணங்கினால் அது நம்மளுக்கு தீமை மட்டுமே திருப்பி தரும். அதாவது இறையாற்றல் என்றால், மேலும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்றால் இருமுறை கத்தி ஆகும். ஒரு வாளை கற்பனை செய்து பாருங்கள். அதற்கு இருமுனை இருந்தால் இருமுறையும் கூறாகத்தான் இருக்கும். வாளை வைத்து குத்தினால் அதற்கு எதிர்மறை எண்ணம் வந்துவிட்டு அது நம்மளை பதம் பார்த்துவிடும். அதாவது இருமுனை கத்தி கொண்டதே இறையாற்றல் ஆகும். மேலும் ஆன்மீகமும் ஆகும். நன்மைக்கு மட்டுமே அதனை பயன்படுத்த வேண்டும். நாம் நன்மையை நினைத்து வணங்கி வந்தால் நமக்கு நன்மை பல மடங்கு கிடைக்கும். தீமையை நினைத்து வணங்கி கொண்டு வந்தால் தீமையானது பன்மடங்கு கிடைக்கும். அதுவே பிளாக் மேஜிக்காகவும் கருதப்படுகிறது. அதே போல இந்த பிரபஞ்சத்தில், குறிப்பாக இந்த அண்ட சராசரத்தில் பஞ்சபூதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் உருவாகி உள்ளது. அதே போலதான் நம் மனித உடம்பும் பஞ்சபூதங்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அண்டத்திலும் நம் மனித உடம்பிலும் இருப்பது ஒன்றே ஆகும். அதுவே பஞ்சபூதம் ஆகும். பஞ்சபூதத்தை வைத்துதான் இறையாற்றல் சுழல்கின்றது. இந்த தத்துவத்தின்படி நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். நம் உடம்பானது பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்று கூறியுள்ளேன். அதாவது பஞ்சபூதம் என்றால் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்றவற்றால் உடலானது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. இறைவனால் அது வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த பஞ்சபூதத்திற்கு ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்தவாறு அந்த உடலினை தேர்வு செய்து குறிப்பிட்ட விகிதத்திற்கு அந்த உடலானது பஞ்சபூதங்களால் டாமினேட் செய்யப்படுகிறது. அதாவது கட்டுப்படுத்தப்படுகிறது. அதில் எந்த சக்தியானது மேலோங்கி உள்ளதோ அந்த தத்துவமே நாம் வழிபடும் இஷ்ட தெய்வமாக மாறுகிறது. உதாரணமாக, ஆகாய தத்துவம் மேலோங்கி இருந்தால் நாம் சிவனை வழிபடுவோம். மேலும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவோம். அதாவது ஆள்கின்ற கடவுளை வழிபடுகிறோம். காற்று தத்துவமானது மேலோங்கி இருந்தால் நாம் மகாவிஷ்ணுவை வழிபடுவோம். கிருஷ்ணர், மதுரை மீனாட்சி, மேலும் குபேரன், இந்திரன் போன்ற சக்திமிகு கடவுளை வழிபடுவோம். அதாவது காற்று என்றால் அனைத்தையும் உடைத்துவிட்டு செல்ல வல்லமை பெற்றது. அனைத்து இடத்திலும் இருக்கும், யாராலும் பார்க்க முடியாது. எனவே அந்த தெய்வத்தை வழிபடுபவர்கள் அனைத்து சக்திகளும் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதாவது செல்வந்தர்களாக இருப்பார்கள். மேலும் நம் உடம்பானது பூமி தத்துவமாக இருந்தால் நாம் சித்தர் வழிபாடை மேற்கொள்வோம். சாத்விக கடவுளை வணங்குவோம். அதாவது குருமார்களை வணங்குவோம். நம் உடம்பானது நீர் தத்துவமாக இருந்தால் அம்மன் வழிபாட்டினை மேற்கொள்வோம். தாய் தெய்வ வழிபாடு, மேலும் எல்லை தெய்வ வழிபாடு, மாரியம்மனை வழிபடுவோம் கட்டாயமாக. மேலும் பெண் தெய்வத்தையும் வழிபடுவோம். இறுதியாக நம் உடம்பானது நெருப்பு தத்துவமாக இருந்தால் நம் காவல் தெய்வங்களை வழிபடுவோம். அதாவது போரிடும் கடவுள்கள். உதாரணமாக, கருப்புசாமி வழிபாடு, ஐயனார், போர் செய்கின்ற கடவுளான நரசிம்மர், ஆஞ்சநேயர், அனைத்து காவல் தெய்வத்தையும் வழிபடுவோம். நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்தது உண்டா? சிவனை வழிபடும் அத்தனை நபர்களும் சிறந்த, மேலும் கோடியில் ஒருவராக திகழ்வார்கள். அவர்கள் ஊரை கட்டி ஆளும் நபர்களாக இருப்பார்கள். சிவனை வழிபடும் அனைத்து நபர்களுக்கும் அந்த உடம்பிலானது ஆகாய தத்துவம் மேலோங்கி இருக்கும். ஏற்கனவே கூறியது போல கோடியில் ஒருவராக திகழ்வார்கள், ஊரை ஆழ்வார்கள். அனைத்து சித்தர்களும், ரிஷிகளும், முனிவர்களும், யோகிகளும் அவர்கள் சிவனை மட்டுமே வழிபடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த தேர்டை, அதாவது மூன்றாம் கண்ணை ஆக்டிவேட் செய்வதற்காக நிச்சயமாக சிவனை மட்டுமே வழிபடுவார்கள். அவ்வாறு செய்தால் மட்டுமே யோகத்தின் உச்சநிலையை அடைய முடியும், முக்தியையும் அடைய முடியும். மேலும் மூன்றாம் கண்ணையும் ஆக்டிவேட் செய்ய முடியும். இறுதியாக அவர்கள் எதிர்பார்த்த அஷ்டமா சித்தியும் கிடைக்கும். அதே போல எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் நான் தான் வல்லுனர், மேலும் அந்த துறையில் என்னை தவிர வேறு யாராலும் அதனை நிறைவு செய்ய முடியாது என்ற எண்ணம் கொண்டவர்களும் அந்த துறையில் வெற்றி பெற்றவர்களும். உதாரணமாக ஜோதிடம், இலக்கியம், வானசாஸ்திரம், மருத்துவம், பொறியியல், இசை, இயலிசை, நாடகம், அரசியல் போன்றவற்றை அனைத்தும் உள்ளடக்கியவர் ஒரே ஒரு மனிதர் மட்டுமே. அதுவே நம் தமிழ் கடவுளான ராவணன் ஆவார்.
அவர் தீவிர சிவபக்தர் ஆவார். மேலும் சிவபக்தியில் அவரை மிஞ்ச யாருமே இந்த உலகத்திலே கிடையாது. தன் இசையினால் அந்த சிவனையே மயங்க செய்தவர். மேலும் சிவன் மீது தீராத அன்பு கொண்டவர். சிவனுக்காக எதையும் செய்ய வல்லவர். அதே போல சனி பகவான் சிவபக்தர் ஆவார். யமதர்மராஜன் சிவபக்தர் ஆவார். மகாபலி சக்கரவர்த்தி உலகையும் வென்ற மகாபலி சக்கரவர்த்தியும் சிவபக்தர்கள் ஆவார்கள். மேலும் அமானுஷ பாதையில் செல்பவர்கள், அதாவது ஒயிட் மேஜிக், நன்மைக்காக மாந்திரிகம் மற்றும் தாந்திரிகம் செய்யும் அனைத்து நல்ல மாந்திரிகவாதியும், அதாவது ஒயிட் மேஜிக் உலக நன்மைக்காக அந்த மாந்திரிகத்தை கடைபிடிப்பவர்களும் சிவபக்தர்களே ஆவார்கள். அஷ்டமாசித்தை பெற்றவர்களும் சிவபக்தர்கள் ஆவார்கள். அவர்கள் ஏன் எம்பெருமானான ஈசனை வணங்குகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆகாய தத்துவம், அதனாலே தான் அவர்களை வணங்குகிறார்கள். அதே போல காற்று தத்துவம் உடையவர்கள் மகாவிஷ்ணுவன் மற்றும் குபேரன் இந்திரனை வழிபடுவார்கள் என்று உரைத்துள்ளேன். நீங்களே யோசித்து பாருங்கள். காற்றானது என்ன செய்யும்? தடைகளை நீக்கி அனைத்து இடத்திலும் இருக்கும், யாராலும் அதனை கட்டுப்படுத்த முடியாது. மேலும் காற்று தத்துவம் உடைய அனைத்து நபர்களும் பெரும் செல்வந்தராகவும் பெரும் வணிக வியாபாரிகளாகவும் அனைத்து நல்ல உள்ளம் கொண்ட குருமார்களாகவும் திகழ்வார்கள். காற்றானது இந்த உலகை இயக்குகின்றது உயிர் நாடியாக. அதனை கொண்டு இருப்பவர்கள் காற்று தத்துவம் கொண்ட மனிதர்களான அனைத்து நல்ல உள்ளங்களும். அந்த ஆகாய தத்துவத்திற்கு அடிப்படையாக இருக்கும், மேலும் அந்த ஆகாய தத்துவத்திற்கு அடுத்தபடியாக இருக்கும் அனைத்து நபர்களும் காற்று தத்துவம் கொண்ட மனிதர்களும், மேலும் அவர்கள் வழிபடும் இஷ்ட தெய்வமான மகாவிஷ்ணு ஆவார்கள். அதே போல பூமி தத்துவம் கொண்டவர்கள் தர்ம சிந்தனை உண்ட மனிதர்களாக திகழப்படுகிறார்கள். அவர்கள் குருமார்களின் வழிபாடும் சித்தர் வழிபாடும் மேலும் சாத்விக குணம் கொண்ட இறைவனை வழிபடுவார்கள். ஆகையால் மட்டுமே அவர்கள் பொறுமையை கடைபிடிக்கிறார்கள். மேலும் பூமியானது என்ன செய்யும்? அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அனைத்தைக்கும் நன்மை செய்யும், அனைவருக்கும் பொறுமையாக கையாளும். அதே போல தான தர்மம் செய்யவர்கள், தர்ம சிந்தனை கொண்டவர்கள், பிறர் உயிர்களுக்கு நன்மை செய்பவர்கள் அனைவரும் பூமி தத்துவம் உடையவர்கள். அனைத்தையும் சகித்து கொண்டு அனைத்தையும் நன்மையாக மாற்றுவார்கள். சிறந்த ஆசான், சிறந்த வழிகாட்டி, சிறந்த ஆசிரியர் அனைத்தும் பூமி தத்துவம் கொண்ட நபர்கள்தான். மேலும் நீர் தத்துவம் உடையவர்கள் அனைவரும் பெண் தெய்வத்தை வழிபடுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளேன். எனவே நீர் தத்துவம் உடையவர்கள் அனைவரும் மாரியம்மன், மேலும் எல்லை தெய்வங்களான சிறு தெய்வங்கள், பெண் தெய்வங்களை வழிபடுவார்கள். இவர்களுக்கு இயல்பாகவே இரக்க சுபாவம், மேலும் பாசம், அன்பு, கருணை அனைத்தும் இருக்கும். நீரானது அனைத்து இடத்திலும் செல்லும், அனைத்து இடத்திற்கு ஏற்பவாறு தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும். எனவே இவர்கள் அனைவர் மீதும் பாசம் வைத்து அனைவருடனும் அன்பாக பழகுவார்கள். உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தார் மீது அனைவரிடமும் பாசமாக வைத்திருப்பவர்கள் மட்டுமே நீர் தத்துவமாக இருப்பார்கள். மேலும் இந்த குலதெய்வ வழிபாடான பெண்வழி தெய்வத்தை வணங்குவார்கள் நிச்சயமாக. இறுதியாக நெருப்பு தத்துவம் உடையவர்கள் போர் செய்கின்ற கடவுளை வணங்குவார்கள். அவர்கள் எல் என்றால் எண்ணெயாக இருப்பார்கள். உடனடியாக ஒரு வேலையை செய்து முடிப்பார்கள். எந்த விதமான கடினத்தையும் எதிர்பார்க்காமல், மேலும் தன் சவால்களை உடைத்து எறிந்து அனைத்தையும் தகர்த்து எறிந்து அனைத்தையும் முறியடித்து வெற்றி கொள்வார்கள். அந்த எண்ணம் கொண்டவர்கள் அனைத்தையும் நெருப்பு தத்துவம் என்கிறோம். அவர்கள் அனைவரும் போர் செய்கின்ற கடவுளான ஆஞ்சநேயர், காவல் தெய்வமான கற்பனசாமி, ஐயனார், மேலும் தீமையை அளிக்கும் மகா காளியை வணங்குவார்கள். தீமை என்றால் அதாவது பிளாக் மேஜிக் என்று கருதப்படுகின்ற பில்லி, சுனியம், ஏவல் அனைத்தையும் அழிக்க வல்லவர் இந்த மகா காளி, நம் பிரபஞ்சத்தை ஆள்கின்ற சக்தி ஆவார்கள். அவர்களை வழிபடும் அனைத்து நபர்களும் நெருப்பு தத்துவம் கொண்டவர்கள். இவர்கள்தான் சுயநலத்தை விட்டுவிட்டு பொதுநலனுக்காக அனைத்தையும் செய்வார்கள். வீரமிகு நபர்கள் ஆவார்கள். வீரம் கொண்ட அனைவரும் நெருப்பு தத்துவம் கொண்ட நண்பர்கள் ஆவார்கள். நெருப்பானது அனைத்தையும் தன்னுள் அடக்க வல்லது, மேலும் அனைத்தையும் தன்னுடன் இணைத்து கொள்ளும். அதே போல இந்த நபர்களுக்கு சக்தி அதிகம், கோபமும் அதிகம். எனவே இவை அனைத்தும் நாம் தேர்வு செய்யவில்லை. அந்த ஜீன், மேலும் அந்த மரபணு, மேலும் அந்த பஞ்சபூத தத்துவமே நம்மை தேர்வு செய்து வழி நடத்துகின்றது, மேலும் நம்மை வணங்கவும் செய்கின்றது. எனவே நண்பர்களே, நாம் பஞ்சபூத தத்துவத்தை இன்று கண்டோம். பஞ்சபூதத்தின் மூலம்தான் நாம் இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபடுகின்றோம் என்ற முறையும் கண்டோம். நீங்களே சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, நீங்கள் எந்த தத்துவம், மேலும் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் என்று. எனவே அடுத்த பதிவில் நாம் நவகிரகங்களை பற்றி முழுமையாக காண்போம் நண்பர்களே. எனவே இந்த பதிவு பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், எனக்கு லைக் செய்யவும், மேலும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கவும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஈசனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரே செய்வார். ஓம் நமச்சிவாய.